லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை சேப்பாக்கம் பிரதான சாலையில் 1500க்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபி இணைப்பில் உள்ளார். ரஃபீக், பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டு 9வது நாளாக இன்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போதைய கள சூழல்கள் என விவரங்களை சொல்லுங்க. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டம் இன்று 9வது நாளாவது போராட்டம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றன. தங்களுக்கான ஒற்றை கோரிக்கைகளாக பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான ஒற்றை கோரிக்கைகளாக இன்று 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இது குறித்து இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக அவர்கள் பலமுறை தமிழக அரசுக்கு செவிசாய்க்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் ஈடுபடக்கூடிய நிலையிலே எந்த ஒரு இந்த போராட்டத்திற்கு செவிசாய்க்காத பட்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக தங்களுடைய 9வது நாள் போராட்டத்தில் ஈடுபட முக்கியத்துவமாக கொடுக்கக்கூடிய நிலையில அவர்கள் செவிசாய்க்கப்படவே இல்லை என்றுதான் அவர்களுடைய முக்கியமான கேள்விகளாக உள்ளது. அது மட்டுமின்றி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஆங்காங்கே 4 திசையிலும் இருந்து வந்தும் ஒன்றிணைந்து இன்று சேப்பாக்கத்தில் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில போலீசார்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அங்காங்கே இருக்கக்கூடிய நபர்களையும் கைது நடவடிக்கை மேற்கொண்டு வந்துள்ளன. இன்று இருக்கக்கூடிய 9வது நாள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 1500க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அவர்களை கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி இவர்களை ராஜரத்ன மைதானத்தில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய வளாகங்களில் அடைத்து வைத்துக் கொண்டன. அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் இதே போன்ற தமிழக அரசு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ள விதமாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ள நிலையில் இருக்கக்கூடிய சமூக கூடத்திலும் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திலும் அடைத்து வைக்கக்கூடிய நிலையில் குடிநீர் மிகவும் பிரச்சனையாக உள்ளதாகவும் கழிப்பறை பிரச்சனையாக உள்ளதாகவும் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ந்து மண்டபங்களோ அல்லது இருக்கக்கூடிய சமூக குடும்பம் கிடைக்காவிட்டால் தொடர்ந்து 4 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றுப்பயணமாக இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை சுற்றி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த போராட்டம் குறித்து தொடரும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இன்று ஆலைக்குள் தமிழக அரசில் இருக்கக்கூடிய பல்நோக்கு மருத்துவமனை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடாவிட்டால் தொடர்ந்து இதுக்கு அதிகப்படியான போராட்டத்தில் கையாளக்கூடும் என்பது எச்சரிக்கை விடுத்துள்ளன. தங்களுடைய பிரதான கோரிக்கைகளை அரசு மருத்துவமனை பல்நோக்கு இருக்கக்கூடிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என்பதால் ஒற்றை கோரிக்கைகளை தமிழக அரசு செவிசாய்த்து அவர்கள் அறிக்கையாக தெரிவித்திருந்த திமுக அரசு உடனடியாக அந்த அறிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் பிரதான கோரிக்கையாக உள்ளது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது 4 திசையிலும் இருக்கக்கூடிய சூழலில் ஏற்படக்கூடிய நபர்களை போலீசார்கள் ஆங்காங்கே கண்காணித்து அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை ராஜரத்னம் மைதானத்தில் அடைத்து வைத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஃபி.